நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த இதில் ஒரு பிவட்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் குருடாயில் மேலே போகிற மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணுறது நமக்கு எவ்வளோ நேரம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சராசரியாக ஒரு 5 நிமிஷம் கிட்ட தேவைப்பட்டிருக்கு. ஓகே, இது முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியலை. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருவேளை மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு கால் ஆப்ஷன் ரெடி பண்ணணும். 6550. இது 6550 மேலே போகுமா? அப் ட்ரெண்டுக்கு இந்த இடத்துல தடை இல்லை, டவுன் ட்ரெண்டுக்கு தடை இருக்குது, அப் ட்ரெண்டுக்கு தடை இல்லை. இதில் அப் ட்ரெண்டுக்கு தடை இல்லை, இங்கேயும் அப் ட்ரெண்டுக்கு தடை இல்லை. ஆனால் கேண்டில் ரெட்டாக இருக்குது. அப் ட்ரெண்டுக்கு தடை இல்லை, கேண்டில் கிரீன். அப் ட்ரெண்டுக்கு தடை இல்லை, கேண்டில் கிரீன். ஸோ மார்க்கெட் மேலே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு தடை 6577 ஒன்று நிற்குது. இந்த மூவிங் அவரேஜ் என்ன பண்ணணும்னு தெரில, பார்க்கலாம். 6576 அதில் போய் நிற்குமா பார்ப்போம். ஓகே, 6576ங்கிறது இந்த இது கூட மேட்ச் ஆகுது. இப்போது நம்ம கணக்குப்படி 1 3 5 10 15 30 வரைக்கும் க்ரீன், 2 ஹவர் க்ரீன், 1 ஹவர் ரெட்டு. வெயிட் அண்ட் சி. இந்த மாதிரி 1 ஹவர் வந்து இப்படி இருக்கிறப்ப ஆர்டர் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு எல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து ஒரு இன்டெசிஷன் மூவ்மெண்ட்டு. இந்த 78 தாண்டுனா 7891 அந்த ரேஞ்சு தாண்டுனா இத்தனை பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே ஸ்டொஜஸ்டிக் பாருங்கள். இந்த டைரெக்ஷன் எம்ஐ3 கிராஸ் ஓவருக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் பேஸ்லிக்கு கீழே இருக்குது, கீழே இருக்கக்கூடாது. சிக்கு ட்ரை பண்ணுவோம்.
189, 196, ஒரு 7 பாயிண்ட் மேலே போகணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே ஆர்டர் எடுக்கும்போது 100% ஒன் டைரக்ஷனில் இருக்கும்போது மட்டும்தான் ஆர்டர் எடுக்கணும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் 6550Cயில் 1, 3, 5, 10 இதை சேவ் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதை நம்ம வந்து செட்டிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்படி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது ஈஸி. பேலன்ஸும் கொண்டு வந்துடுவோம். ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை ஆர்டர் எடுக்கும்போதும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் எங்கே இருக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியணும். தெரியாமல் ஆர்டர் எடுக்கவே கூடாது. ஸோ மார்க்கெட் எங்கே போகுது, எங்கே வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் தெளிவாக ஆர்டர் எடுக்க முடியும். இந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். லேட்டானால் கூட வேறு வழியே கிடையாது, நம்ம பண்ணி தான் ஆகணும். எப்போவுமே டே டைம் ஃப்ரேம் வரைக்கும் உள்ள மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் கவர் பண்ணுறது நல்லது. என்னுடைய சீரியஸ்னஸ் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியுதோ இல்லையோ தெரில. பட் அனுபவப்பட்டீங்கன்னா தெரியும் எதுக்காக நான் இந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஆல் டைம் ஃப்ரேமுக்கு. ஏன்னா எங்கே உள்ளது கூட உங்களை வந்து மூவ் ஆக விடாமல் செய்யும். பாருங்க, எல்லாமே கேண்டில் ப்ரெஷர் மேலே இருந்திருக்கு, மேலே போனது கீழே, மேலே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 201, 198 கேண்டில் வச்சா தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் ஹை எவ்வளோன்னு. ஓகே, இதில் வரல. ஹை வந்து 199 இன்னைக்குரியது. நேத்திக்கு வந்து 222. ஓகே, இதுதான் மார்க்கெட்டு. $183. இப்போ இதையும் சேவ் பண்ணிடுவோம். மேக் ஏ காப்பி.
3 hours டே சார்ட். இந்த ஷேர் மார்க்கெட்டில் கால்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இதெல்லாம் கவனித்து கால்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கால்ஸ் வந்து ஓகே ஆகும். இவ்வளோ தூரம் அவங்க கவனிக்கிறது இல்லை, அதுதான் இவ்வளோ அவங்களுடைய பிரச்சனை. ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு வால்யூம் ஒரு இண்டிகேட்டர் கொண்டு வந்துட்டு அப்ளை தீஸ் இண்டிகேட்டர் அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் அந்த இண்டிகேட்டர் வந்துடும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா ஓகே. ஏன் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து வால்யூம் வச்சுருக்கிறேன், வேறு எந்த இண்டிகேட்டரும் மற்ற ஆசமா சில்லறை கீழே உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். வால்யூம் பற்றி புரிகிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். பட் அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, வாய்ப்பு கிடைச்சா இதில் இந்த இடத்துல கூட நான் அதை காட்டுறேன். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்லாமே வால்யூம் க்ரீனாக இருக்குது. ஆக்சுவலி 1 hour டைம் ஃப்ரேம் 15 minutes 30 minutes 1 hour. இல்லை 1 hour மட்டும்தான் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றதெல்லாம் கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கிற மாதிரி இருக்குது, வால்யூம் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறத விட ட்ரேடிங் வியூவில் பார்த்தா தெரியும். அப்போ என்ன லாஸ்ட்டு 1 hour மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால கரெக்ஷன் மாதிரி கீழேருந்து மேலே போகுது, அவ்வளோதான் இதனுடைய பாயிண்ட்டு. என்னுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் ஆக்சுவலாக மணி வந்து இப்போது டைம் 6:40. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 5 மணிக்கு தான். அப்போ இது இன்றைக்கி 2 கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கும். 5 மணிக்கு ஃபஸ்ட்டு மேலே போயிருக்கு, மேலே போனது அப்படியே திரும்ப வருது, 6 மணிலேருந்து கீழே வருது. இந்த கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் 197, ஹை 199, லோ 182, க்ளோசிங் ப்ரைஸ் 1 hour முடிகிற டைம் இருக்குது, முடியட்டு பார்க்கலாம். இது கேண்டில் ஃபார்மிங்கில் இருந்துகிட்ருக்கு, இருக்கட்டும் ஒரு பக்கம். ஒன் மினிட், 3 minutes, 5 minutes, 10 minutes, 15 minutes. 1 3 5 10. எல்லாமே க்ரீனாக மாறுறப்ப மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே தூக்கியிருக்கான். கிட்டத்தட்ட 10-13 பாயிண்ட்டு மேலே போயிருக்கு. அப்போ 1 3 5 10 15 வரைக்கும் ஓகே. 15 இது 2 hour டைம் ஃப்ரேம். 182லேருந்து ப்ரெஷர் மேலே போயிட்டுருக்கு 192 வரைக்கும். ஓகே, இப்போ இந்த டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய, அதாவது
15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த பிவட் பாயிண்ட்டு வேறு எதுலையும் கிடையாது. கிட்டத்தட்ட 196.93 அந்த இடத்துல ஒரு பிவட் பாயிண்ட் நம்ம வரையலாம். ஸோ இப்போ தான் வந்து ஆசாம் ஆசிலேட்டர் 1 மினிட்ல மேலே வந்திருக்கு. சூப்பர் ட்ரெண்ட் அப்ரண்ட் சிக்னல் கொடுத்துருக்குறான். 3 மினிட்ஸ்லேயும் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அப்ரண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் அப்ரண்ட் சிக்னல் தரல. ஆசம் கீழே இருக்குது, இங்கேயும் ஆசம் கீழே இருக்குது. ஸோ நம்மளுக்கு செட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு 20 நிமிஷம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சிஇக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி சம்டைம் வந்து புட்டுக்கும் ரெடி பண்ணி வைக்கிற வேண்டியிருக்கும். இப்போ அதேமாதிரி இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமா, அதுக்கு பிறகு இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும் சில நேரங்களில். ஸோ அடிக்கடி இதையும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். குரூட் ஆயில் சிஇ என்ன டைம் ஃப்ரேம் 2 hour. இதில் இந்த இடத்துல ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது 194. ஸோ இந்த 194 பிவட் பாயிண்ட்டை லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட இருக்குது 196ல். ஹையர் டைம் ஃப்ரேம், இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். டே சார்ட்டு 6 hour 4 hour 3 hour எல்லாமே க்ரீனு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேண்டில் மேலே நோக்கி போகிற மாதிரி க்ரீனாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து 19 வரைக்கும் போகும். ஒரு 18 பாயிண்ட்டு 3 22 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகணும். இப்போ 1 மினிட்ல 3 மினிட்ஸில் இங்கே எந்த ஒரு பிவட்டும் இல்லை, ஆனால் தடுமாறுது. அப்போ எங்கே இருக்குது, இந்த இடத்துல தடுமாறுது 194. அந்த லைன் வரைஞ்சிருக்க 197 அதில் தான் தடுமாறுது. 197 பக்கம் ரீச் ஆகலை. 3 மினிட்ஸ். ஓகே, இங்கே பிவட் வந்தோடனே கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டா? ஏன்னா பிவட் கணக்கு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 182லேருந்து 197 அது வரைக்கும் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. இதில்
த்ரீ மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு. ரெண்டாவது இது அப்பும் டவுனுமா மாறி மாறி இருந்துகிட்ருக்கு. 5 மினிட்ஸ் உடச்சி மேலே போச்சு அப்படின்னா 10 மினிட்ஸில் அடுத்தடுத்து சில சூப்பர் ட்ரெண்டு தடுக்கிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்த இடம் கரெக்டாக ப்ரீவியஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்துகிட்ருக்கு. லோ டைம் ஃப்ரேமில் இந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இப்போ, அதாவது 5 மணியோட லோயஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ. இப்போ கணக்குக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. 2 ஹவர்ஸோடைய லோயர் ப்ரைஸ் வந்து மறுபடி அங்கே பிவட் வரைக்கும் போயிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் என்னவோ அந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணலாம். அதில் பிவட்டு முக்கியம். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு. இந்த கான்ட்ராக்டோடைய ப்ரைஸை வந்து இந்த இடங்களில் பார்க்க முடியறது இல்லை. அதை நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி அடிக்கடி வந்து நீங்கள் வந்து அந்த செட் பண்ண விண்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஹேங் ஆகிடும், ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. இங்கே எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. இங்கே வருது ஒரு பிவட்டு, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ப்ரைஸ் இதில் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கலாம். பிவட் பாயிண்ட் வருது இந்த இடத்துல. உடச்சிருச்சின்னு நினைக்கிறேன். இங்கே இது இந்த 15 மினிட்ஸா ஃபிக்ஸ்லாம் அப்பு 601. அடுத்து 601 உடைச்சிதுன்னா 601க்கு பிறகு 45 வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதுதான் பிவட் பாயிண்ட். அடுத்த பிவட் பாயிண்ட் பட் இங்கே வந்து 18 ஒன்று இருக்குது. இதில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இதில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தடுக்கிற இடம்லாம் தடையை தாண்டி ஒரே கலராக இருந்தாலும் வால்யூம் நல்லா இருந்தாலும் அதே டைரெக்ஷனில் போகும். இந்த ரைட்டில் ஒரு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே வருது, இந்த ப்ரீவியஸ் ப்ரைஸ். இந்த இடத்துல தெரியல, எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குது. 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 6618 வரைக்கும் போகணும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேறு வேறு இடங்களில் இருக்குது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்துருந்தோம்.
அதை இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபியூச்சர், இது வந்து அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட். இது க்ரீன் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு டோஜி, லாங்லெக் டோஜி, ட்ராகன் பிளே டோஜி ஃபார்மிங் வந்திருக்கு. இப்போ ஒரு 5-6 நிமிஷத்தில் வந்து அடுத்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இப்போ தான் 1 ஹவர் வந்து ரெட்டாக இருந்தது க்ரீனாக மாறி இருக்கு. அடுத்து போகிறதா இருந்தால் 212 வரைக்கும் போகணும். ஒன் ஹவரில் மேலே போயிட்டுருக்கு. இது 1 மினிட் மேலே வந்துருச்சு ஆசம், 3 மினிட்ஸ் மேலே ஆசம் மேலே வந்துருச்சு, 5 மினிட்ஸ் மேலே வர ரெடியாக இருக்குது, 10 மினிட்ஸும் நியர்பை இருக்குது. ஸோ 10 மினிட்ஸில் உள்ள சூப்பர் ட்ரெண்டு தாண்டி போகும்போது அடுத்து இங்கே வரணும். அப்படி எல்லாமே இது எல்லாமே வேலை செய்யும், ரெசிஸ்டன்ஸாகவே வேலை செய்யும். அடுத்து 203 இருக்குது ஒரு 6 பாயிண்ட்டு, 212 இருக்குது, 228, ஸோ 228 பாஸ் பண்ணால் 248, க்கு இங்கே அடுத்து 260 கூட போகலாம். ரெண்டு இதில் எல்லாமே ஓப்பன், பட் ப்ரீவியஸ் ப்ரைஸ் இருக்குது. 260 வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. 2 hour,30 minutes, 1 hour, 2 hour, 6 hour. இது டே சார்ட்டாக மாற்றாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 182 அந்த ப்ரைஸ்லேருந்து 197 ஒரு 17 பாயிண்ட்டு டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. எஸ், 198 50 மினிட்ஸு எல்லாமே தொடர்ந்து மேலே போகிற மாதிரி கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு. அடுத்து 206, 206க்கு முன்னாடி 203 ஒன்று இருக்குது, 202 ஒன்று இருக்குது.
ஓகே, 7 o'clock ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1 ஹவரில் புது கேண்டில் வந்திருக்கும். அது என்ன ஃபார்மிங் வருதுன்னு பார்க்கலாம். 1, 3, 5, 10, 15, 30, 1 ஹவர். ஓகே, 1 ஹவரில் புது கேண்டில் வந்திருக்கு. இந்த ஃபார்மிங் வால்யூம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓஐ பார்த்தா நல்லாயிருக்கும். $6,600, 6,500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த 6,600 ரீச் ஆன பிறகு இறங்குற மாதிரி காட்டுது. ஓகே, 1 மினிட்லேருந்து 10 மினிட் வரைக்கும் டவுனு. இப்படி மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர். மை காட், எல்லாமே இறங்குது. பட் இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வந்து ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தடுமாறும் போது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். $600 570 வரைக்கும் வந்திருக்கு. 5593 தான் காட்டுது. 6593. ஃபியூச்சர் ப்ரைஸ் 6570 எப்படி இங்கே கரெக்டாக காட்டுது. crude oil ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட். எல்லாமே மேலே மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது.
ஓகே, ஆல் இன் ஆல் க்ரீன். அடுத்து இதனுடைய மூமெண்ட்டை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ இங்கே எல்லாமே க்ரீனாக இருக்கிற மாதிரி ஃபியூச்சர், இதெல்லாம் ஃபியூச்சர் 1 மினிட்டு, இது கான்ட்ராக்ட். க்ரீன் 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 3 ஹவர். இங்கேயும் எல்லாமே க்ரீன். 2 ஹவர், 1 ஹவர், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் க்ரீன். ஒன்று 3 5 ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டுருக்குது. இந்த 199 தாண்டும் போது ஆர்டர் போடலாம். 199 தாண்டாமல் ஆர்டர் போடக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே க்ரீன் வந்துருச்சு. இங்கே எல்லாத்துலேயுமே க்ரீன் இருக்குது. இந்த 199 வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் இதுக்கு இன்னும் சோதனைகள் இருக்குது. ஒரு 15 பாயிண்டில் இருக்குது. இதில் ஆசம் எல்லாமே மேலே இருக்குது. ஆசம் எல்லாமே மேலே தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஆசம் மேலே இருக்குது. அப்போ மார்க்கெட்டு கண்டிப்பாக மேலே போகணும். பட் ஹிஸ்டோகிராம் பார் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது. எப்போவுமே இந்த டைம் ஃப்ரேமை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே கேண்டில் மேலே இருக்குது, வால்யூம் கீழே இருக்குது. இங்கே அதே மாதிரி தான், வால்யூம் கீழே இருக்குது, கேண்டில் மேலே இருக்குது. 15ல் வால்யூமும் கேண்டிலும் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இது உடைச்சிது அப்படின்னா ஓரளவுக்கு இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரும். அடுத்து இது பிரேக் அவுட் பண்ணுவோம். வேறு எங்கே இருக்குது, டைம் ஃப்ரேம் மாற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன், ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
ஸோ இதுதான் அடுத்தடுத்து அது போக வேண்டிய இடங்கள். பட் இடையில இந்த இடத்துலையும் கொஞ்சம் தடுமாறும். தடுமாறுது, பார்க்கலாம். இப்போ ஆசம் வந்து பேஸ்லைனுக்கு மேலே வந்திருக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே அப் ட்ரெண்டும் வந்துருச்சு. கொஞ்சம் தடுமாறுது. வால்யூம் எல்லாமே க்ரீனாக இருக்குது. கேண்டில் கலர் க்ரீன். ஓகே, குட். 203. இது இந்த கேண்டிலுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். எந்த டைம் ஃப்ரேம் இது? 6 ஹவர். இதுவும் வேலை செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் எது தான் வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல. நிறைய தடுமாறக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்போ ஆகுறத இந்த அளவுக்கு கவனிக்க வேண்டியிருக்கு. இதை மீறி நீங்கள் வந்து ட்ரேட் சக்ஸஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து சாமானியமாக ஜெயிக்க முடியறதில்ல. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தடுத்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு வேடிக்கை பார்க்கலாம். நாளைக்கு நம்ம பண்ணக்கூடிய லைவ் ட்ரேடும் கிட்டத்தட்ட இதே கான்செப்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 15 minutes, 30 minutes, 1 hour, 2 hour, 3 hour, 4 hour, 6 hour, day. 15 minutes. ஓகே, இப்போ வந்து இது மாறின மாதிரி இருக்குது. பட் சி தான் நம்ம வந்து ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருக்க சார்ட்டை ஓப்பன் பண்ணால் அது வந்துடும். சிஏ 1 to 10. இந்த மார்க்கெட்டை வந்து விண்டோஸ் நம்ம அடிக்கடி ஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி காணாமல் போயிடும் செட்டிங்ஸ். மறுபடியும் இந்த செட்டிங்ஸை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம வந்து ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அடுத்து எனக்கு வேலைகள் இருக்குது. நான் இதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு நிப்பாட்டிக்கிறேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.
1 3 5 10 15 30 1 hour 2 hour 3 hour 4 hour 6 hour. இந்த 6 ஹவரில் உள்ள இந்த ப்ரைஸு தான் இங்கே நம்மளுக்கு 10 மினிட்ஸில் டப்பு கொடுத்துட்ருக்கு. உடச்சிருச்சு. இனி அடுத்து வந்து 15 மினிட்ஸில் இருக்குது. அந்த 202 204 அடுத்து 212 இந்த உடைக்குதுங்களா? இந்த 15 மினிட்ஸில் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. இது வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேலே வந்தால் பெட்டர். கொஞ்சம் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது பேஸ் லைனுக்கு மேலே வந்தால் சூப்பர் ரெண்டு அப்படின்ற சிக்னல் கொடுக்கும். மார்க்கெட் மூவ்மெண்ட்டு தொடர்ந்து இன்னும் மேலே போகும். ஓகே பை. ஒரு பிகினர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறப்ப ஒரு செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும், என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ. ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கான வீடியோ கிடையாது, ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ இது. தேங்க்யூ வெரி மச். பாய்.